ஏல அக்கங்கிட்ட கூவ நான் தான் அவங்க நெல்லை வேலு பேசுகிறேன். எல்லோரும் எப்படிங்க நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி இந்த பதிவு யாருக்குன்னா, நம்ம தளபதி விஜய் அண்ணன் இருக்காங்கல்ல, அவரை வந்து சில ஒரு அண்ணன் நிர்வாகி அவள் வந்து கூத்தாடி அப்படின்னு வாழ சொல்லிவிட்டாப்புல. அது கொஞ்சம் கஷ்டமாயிட்டுல. அதை சொல்லது தான் இந்த பதிவு வீடியோ அந்த அண்ணாச்சிக்கு. தளபதி விஜய் அண்ணனை பார்த்து கூத்தாடின்னு சொல்லுதியில, அந்த கூத்தாடின்னு சொல்லதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்களா ஐயா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம மறைந்த முன்னாள் முதல்வர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஐயா வந்து முன்னாடி நிறைய படத்தில் நடித்து நடிகராகி அதுக்கப்புறம் மக்கள் மனசை இடம் பிடிச்சி முதலமைச்சராகி வந்தாங்க. அது மட்டும் இல்லை, நம்ம புரட்சித் தலைவி அம்மா ஜெயலலிதா அம்மா அவங்களும் நடித்து மக்கள் மனசை இடம் பிடிச்சி முதலமைச்சரானாங்க. ஏன் இன்னும் நிறைய பேர் கூட நடித்து தான் வந்து நிறைய பட இயக்குனராகவும் நடிகராகவும் நடிச்சுட்டு முதலமைச்சராக நாட்டை ஆண்டுக்கிட்டு வச்சுக்கிட்டு இருக்காங்க. அது உங்கள் எல்லாருக்கும் தெரியும், நம்ம எல்லோரும் நமக்கும் தெரியும், எல்லோரும் தெரியும். சரியா? இப்போ அதெல்லாம் விடுவோம். இப்போ நீங்கள் வந்து ஒரு வார்த்தை சொன்னீங்களா கூத்தாடின்ட்டு, நான் கேட்கையா உங்ககிட்ட, இதே உங்கள் கட்சி தலைவர் இருக்காங்க, உங்கள் கட்சி தலைவர் கூட ஒரு படத்தில் மாயாண்டி குடும்பத்தினர் ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் தலைவர் தான் வந்து நடிச்சிருக்காப்புல, ஒரு அருமையான ஒரு வேஷத்தில் நடிச்சிருக்காப்புல, இன்னொரு படத்தில் நடிச்சிருக்காப்புல, நிறைய படம் நடிச்சிருக்காப்புல, நடித்து படத்தை வேறு இயக்கியிருக்காப்புல, இயக்குனர் வேறு. அப்போ அவங்களையும் நீங்கள் அந்த கூத்தாடி அப்படின்னு சொல்லுதீங்களா? ஒரு விஷயம் ஒரு வார்த்தை பேசுறதுக்கு முன்னாடி நீங்கள் எதையுமே நம்ம யோசித்து சிந்தித்து மனசில் என்ன தோணுதோ அது அப்படி சொல்லி கரெக்டாக பேசப்படாதுயா. ஆராய்ஞ்சு பார்த்து என்ன ஏது அப்படிங்கிற இதை தான் வார்த்தையை வந்து விடணும் ஐயா. சரிங்களா? நீங்கள் வந்து கூத்தாடின்னு வார்த்தை சொல்கிறது வந்து நான் வந்து தளபதி ரசிகர் இல்லை. அதான் நான் ஒரு பொதுவான சாதாரண ஒரு மனிதனாக வந்து இந்த வீடியோ போட்டு உங்கள்கிட்ட பேசுகிறேன். அதனால் அந்த வார்த்தையை நீ வந்து பேசாதீங்க. சரிங்களா? இந்த மனுஷன் வந்து விஜய் அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா 250 கோடி ஒரு படத்துக்கு சம்பளம் வாங்குறாப்புல. 4 படம் நடித்தாருன்னா 1000 கோடி ரூபா ஆச்சு. சரிங்களா? அந்த 1000 கோடி நான் 250 கோடி சம்பளத்தை விட்டுட்டு இன்றைக்கி மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்காருண்ணே. சரிங்களா? நீங்கள் வந்து என்ன சொல்கிறதுனா, கூத்தாடிலாம் வந்துட்டான், கூத்தாடிக்கெலாம் என்ன அரசியல் தெரியும் அது தெரியும் சொல்லி பேசுகிறீங்க. அப்படி வந்து யாரையும் வந்து குறைச்சி மதிப்பிட்டு பேசாதீங்க. சரிங்களா ஐயா? நம்ம வந்து வளர்ந்து வந்த பாதையை பற்றி நம்ம பேசணுங்க ஐயா. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, 250 கோடி சம்பளத்தை விட்டு வந்த மனுஷன் இன்றைக்கி நம்பர் 1 இடத்துல இருக்கார். அவர் நாளைக்கு காலம் நினச்சாலும் எத்தனை படம் வேணால் நினைக்கலாம், எத்தனை ப்ரொடியூசரோ அவருக்காக காத்துட்ருக்காரு. அந்த சம்பளத்தெல்லாம் விட்டுட்டு மக்கள் மட்டும்தான் வேணும் அப்படின்னு ஒரு கொள்கையை வச்சுட்டு வந்திருக்காரு. சொல்லப்போனால் உங்கள் கட்சியோட கொள்கையும் ஒன்று தான், அவரோட கட்சி கொள்கையும் ஒன்று தான். நீங்களும் ஒரு பாதையை நோக்கி போகிறீங்க, அவர் ஒரு பாதையை நோக்கி தான் போகிறீங்க. சரிங்களா? அதனால் புதுசாக வளரும் தலைமுறை இளைய தலைமுறைக்கு ஒரு வழியை விட்டுட்டு நீங்கள் கொஞ்சம் போனீங்கன்னா நல்லாயிருக்கும். சரி, அவர் தான் வந்திருக்காப்புல அண்ணன் புதுசாக என்ன செய்கிறாருன்னு பார்ப்போம். நீங்களும் இத்தனை வருஷம் எலெக்ஷனுக்கு நின்று பார்த்துருக்கீங்க, ஒரு இடத்துல நம்மளால் வர முடியல. சரி, அண்ணன் வந்து தளபதி விஜய் அண்ணன் வந்து ஆசைப்படுதாப்புல, ஒரு இடத்துல வந்து நின்று நம்ம மக்களுக்கு நல்ல விஷயம்னு ஆசைப்படுதாப்புல. நீங்கள் கொஞ்சம் விட்டு தான் பிடிங்களேன். எடுத்த உடனே கூத்தாடி காத்தாடிலாம் சொல்லாதீங்க தயவுசெய்து. சரிங்களா? நம்மளும் அதிலேருந்து தான் வந்து கட்சியை ஆரம்பித்து நடத்திக்கிட்டு இருக்கேன் ஐயா. அதனால் இந்த பதிவு உங்களோட சொல்லணும்னு சொல்லி நான் வந்திருக்கேன். ஏதாவது தப்பு இருந்தால் என்னை மன்னிச்சிக்கோங்க ஐயா. அதனால் யாரும் கூத்தாடின்னு சொல்லி சொல்லாதீங்க. நன்றி, வணக்கம்.